வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 எங்களுடைய மேக்ஸ் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். இன்றைக்கு முதல் சம் பாருங்கள். இது ஒரு மாடல். இது மீப்போவா காண்க. அதாவது 2/3, 8/9, 64/81, 10/27 இந்த மாதிரி பின்னத்தில் கொடுப்பாங்க. இப்போ மீப்போவா கேட்பாங்க, மீசிமா கேட்பாங்க. மீப்போவானா HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ என்ன பண்ணணும்னா மீப்போவா கேட்டுருக்காங்களா, அப்போ மீப்போவா சீக்வல் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன கேட்குறான்னா மீப்போவா என்ன கேட்குறாங்களோ அவங்கள மேலே தொகுதி டிவைடட் பை மீசிமா ரைட்டுங்களா. அப்போ மீப்போவா தொகுதி, மீசிமா பகுதி. மேலே கருத்து தொகுதி, கீழே கருத்து பகுதி. இப்போ எழுதலாமா? மீப்போவா சீக்வல் மேலே என்ன இருக்கு? மேலே தொகுதி. அப்போ 2, 8, 64, 10 தொகுதி எழுதணும். அடுத்தது மீசிமா சீக்வல் கீழே மீசிமானா பகுதி 3, 9, 81, 27 பகுதி எழுதிக்கலாமா? இப்போ மேலே இருக்கிறது என்னென்னுங்க? மீ போ வா சீக்வல் 2, 8, 64, 10. இப்போ பாருங்களா, 2, 8, 64, 10 மீப்போவா பார்க்கலாமா? 2ஆல் பண்ணுமா? 1, 2, 4, 2, 8, 3, 2, 6, 2, 4, 2, 10. மீப்போவானா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஒரு நம்பரால் எல்லாத்தையும் வகுக்கணும். இப்போ 1, 2, 4, 8, 3, 6, 2, 4, 2, 10. மீப்போவானா ஒரே நம்பரால் எல்லாத்தையும் வகுக்கணும். இப்போ 1 இருக்குது, 4 இருக்குது, 32 இருக்குது, 5 இருக்குது. கரெக்டாக 5 வந்து ஒற்றை நம்பரு, 32 2 வந்து இரட்டை நம்பர். ஒற்றை நம்பரும் இரட்டை நம்பரும் ஒரு நம்பரில் ஒரு இதில் இருக்குன்னா அதை வகுக்க முடியாது, காமனாக வகுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா அப்படியே விட்டுருங்க. தேர்ஃபோர் ஆன்சர் மீப்போவா. இந்த ஓரத்தில் இருக்கணும் அவனை மட்டும் எழுதணும். 2 ரைட்டுங்களா. அடுத்தது பாருங்க, மீசிமா சீக்வல் 3, 9, 81, 27 பகுதி எடுத்துக்கலாமா? அப்புறம் 3, 9, 81, 27 மறுபடியும் இது எல்லாமே ஒற்றை நம்பரில் இருக்கு. 3ஆல் பண்ணுவோமா? 1, 3, 3, 3, 9, 8ல் எத்தனை 3? 7, 3, 6 மீதி பாக்கி 2 இங்கே 1, 7, 3, 21, 9, 3, 27 மறுபடியும் மீசிமான தனித்தனியாக வகுக்கலாம். மீப்போனா காமனாக தான் வகுக்கணும், தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் 3ஆல் பண்ண 3 இருக்குது, 1 இருக்குது, போகாது. 1 இறக்கிடுங்க. 1, 3, 3, 9, 3, 27 9, 27 9ல் எத்தனை 3? 3, 9 மறுபடியும் 3ஆல் இங்கே 1 இருக்குது, 3 இருக்குது, போகாது. 1 இறக்கிடுங்க. 1 இருக்குது, 3 இருக்குது, போகாது, இறக்கிடுங்க. இந்த இடத்துல பாருங்கள் 3, 9, 1, 3, 3 மறுபடியும் 3ஆல் பண்ணணும். 1 வர்ற வரையும் பண்ணணும். 1 இருக்குது, 3 இருக்குது, போகாது. 1 இருக்குது, 3 இருக்குது, போகாது. அதனால் 1 இறக்கணும். 1, 3, 3 1 இருக்குது, 3 1 ரைட்டுங்களா. தேர்ஃபோர் எல்லாத்தையுமே பெருக்கணும். 3 × 3 × 3 × 3 இந்த 1 1 1 1 3 9 9 3 27 27 3 21 மிச்சம் 2 3 2 81 1ஆல் பெருக்கணும். அவ்வளோதான். மீசிமா 81. தேர்ஃபோர் இப்போ இதை எடுத்து எழுதுங்க அப்படியே. மீப்போவா சீக்வல் 2, 8, 64, 10 தொகுதி. அப்புறம் மீசிமா சீக்வல் இந்த இடத்துல பாருங்கள், இதை எடுத்து எழுதுங்க. இந்த நம்பர் எடுத்து எழுதுங்க.
3,9,81,27 பகுதி. ரைட்டா? ஃபஸ்ட்டு மீப்போவா 2, கீழே என்ன இருக்குது 81. தேர்ஃபோர் ஆன்சர் 2,81. ரைட்டுங்களா? ஆன்சர் பாருங்கள். எங்களுடைய டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா இது 2016 to 2024 ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணி இந்த புக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம். நாங்கள் உங்களுக்கு எல்லா சாப்டருமே கவர் ஆகிடும், உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிடும், சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு பிடிஎஃப் போதும், ஆப்டிடியூட் அண்ட் ரீசன் ரெண்டுமே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ கிளாஸ் வந்து ரெக்கார்ட் கிளாஸாகவும் கொடுத்துட்றோம். வீடியோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு நோட்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்றோம். உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு கைப்பட எழுதின நோட்ஸ் கிடச்சிடும். ரைட்டுங்களா? டெஸ்ட்டுக்கு ஒரிஜினல் வினாத்தாள் டிஎன்பிசி 2016 நடத்தின ஒரிஜினல் வினாத்தாள் உங்களுக்கு கிடச்சிடும். ரைட்டுங்களா? ஒரிஜினல் வினாத்தாள். நீங்கள் டெஸ்ட்டு வாரம் டெஸ்ட்டு போயிடலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 500 rupees ஒன்லி. அந்த டெஸ்ட்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு இருக்கிறது 120 நாள். அதில் வந்து பார்த்திங்கன்னா 40 நாள் ஆப்டிடியூட், 40 நாள் ரீசனிங், 40 நாள் ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங் ரிவிஷன் வரும். எவ்ரி சண்டே ஒரு டெஸ்ட்டு வந்துடும். சண்டே ஒரு சாப்டர் டெஸ்ட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு எல்சிஎம் அண்டு ஹெச்சிஎஃப் உங்களுக்கு ஸ்டடி பிளானும் கொடுப்போம். ரைட்டுங்களா? இந்த மாதிரி ஒரிஜினல் வினாத்தாள் சாப்டர் வைஸாக அது பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, அடுத்தது எல்சிஎம் அண்டு ஹெச்சிஎஃப் கொஸ்டின் பேப்பர், அடுத்தது தனி வட்டி கொஸ்டின் பேப்பர். இந்த மாதிரி கொஸ்டினில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இருந்தால் போடுங்க, இல்லைனா நோட்டில் போடுங்க. ரைட்டா? நன்றி, வணக்கம்.